அட்வான்டேஜ் ஆஃப் ஜாயினிங் சைனிக் ஸ்கூல் நிறைய பேர் இதை கேட்குறீங்க. ஓகே, எங்களை கால் பண்ணுறவங்க எல்லாருமே சார் சைனிக் ஸ்கூலில் சேர்றதுனால என்ன பெனிஃபிட் சார், என்ன தான் அட்வான்டேஜ் சார், மற்ற ஸ்கூலில் இல்லாதது இங்கே என்ன சார் இருக்குது? ஸோ அதை பற்றி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இவங்க வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை அகாடமிக்கலி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தட் இஸ் படிப்பு. ஓகேவா? ஸோ படிப்பும் அங்கே நல்லா இருக்கணும். ஏன்னா உள்ளே போனவங்க எல்லாருமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் போனவங்க. அப்போ கண்டிப்பாக நல்லா தான் படிப்பீங்க. சரியா? ஸோ அந்த படிப்பு தவிர்த்து வேற என்ன, ஃபிசிக்கலி அண்ட் சைக்காலஜிக்கலி. ஸோ ஃபிசிக்கலின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸு இதெல்லாம் வச்சு, அண்ட் சைக்காலஜிக்கல் பார்த்தீங்கன்னா கிளப் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரிலாம் வச்சு அவங்கள க்ரூம் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க பசங்களை. ஸோ நீங்கள் மற்ற ஸ்கூல்ஸ் ஆர் நீங்கள் இப்போ வந்து உங்கள் வீட்டு பக்கத்து ஸ்கூல் சேர்க்குறீங்கன்னா பசங்க இந்த ஃபோன் அடிக்ஷன், டிவி, ஓகே, கேட்ஜெட்டில் பயங்கர அடிக்ட் ஆகிருப்பாங்க. இதெல்லாம் அங்கே கிடையாது. ஓகே, இட்ஸ் அ ஹாஸ்டல், ரைட்? ஸோ அதெல்லாம் உள்ள அலவுடே கிடையாது. ஸோ அவங்க வந்து அவங்க நேரம் ஃபுல்லாகவே படிப்புக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்குமே ஃபுல்லாகவே இருக்கிறனால அவங்க நல்ல ஒரு ஹாலிஸ்டிக்காக க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க, டிசிப்ளின்டாக க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, வேற என்ன சார் பண்ணுது? இட் பில்ட்ஸ் எ கேரக்டர். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சில்ட்ரன். ஸோ இந்த கேரக்டர் பில்டிங் ஒரு பர்சனாலிட்டியை மாற்றுதுன்னா தாராளமாக நீங்கள் அந்த ஸ்கூலில் சேர்க்கலாம். ஸோ கேரக்டர் பில்ட் பண்ணுது, டீம் ஸ்பிரிட். ஓகே, ஸோ ஒரு டீமில் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குது, அண்ட் டெடிகேஷன் டு பர்பஸ், எதற்காக நம்ம இருக்கோம் அந்த பர்பஸை அதை கரெக்டாக சொல்லுது. பேட்ரியாட்டிக் அவுட்லுக், இந்த காலத்தில் பசங்களுக்கு பேட்ரியாட்டிசம் அவ்வளோ இருக்கான்னு தெரியல. ஓகே, பட் தீஸ் ஸ்கூல்ஸ் ஆர் கிவிங் தம் திஸ் பேட்ரியாட்டிக். அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் தான். ஓகே, பிரின்சிபல் சரி, வைஸ் பிரின்சிபல் சரி, ஓகே, அண்ட் அகாடமிக் அட்வைசர்ஸ். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவிலேருந்து இருக்கிறவங்க. ஸோ அவங்கள பார்க்கும் போதே நமக்கு வந்து அந்த பேட்ரியாட்டிக் ஃபீல் வரும். அண்ட் உள்ள எல்லாரும் அந்த மிலிட்ரி பர்சன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள வந்து ஓகே வி ஆர் தேர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி ஃபீல் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஃபைன். ஸோ தட் அண்ட் அ டிசைர் டு சர்வ் தி கண்ட்ரி வித் zeal and efficiency. ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன், அட்வான்டேஜ். அண்ட் ஃபாலோடு பை ஃபெசிலிட்டிஸ். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த சைனிக் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டின்னு பாருங்கள். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. ஸோ அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டின்னு எடுத்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ லைக் கயாகிங், ஹார்ஸ் ரைடிங்கு, ஓகே, அண்ட் கிராஸ் கண்ட்ரி ரன்னிங், இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ விச் வில் மேக் திஸ் அவர் ஸ்டூடெண்ட், அவர் சில்ட்ரன் டு கெட் எப்பவுமே பிஸியாகவே அவங்கள வச்சுக்கோ. சரிங்களா? அண்ட் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். டெஃபினட்டாக மார்னிங் ஒரு பிடி பீரியட், ஈவினிங் ஒரு பிடி பீரியட் இருக்குது பசங்களுக்கு. என்சிசி ட்ரைனிங் 8th கிளாஸ்லேருந்து என்சிசி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஸ்மார்ட் கிளாஸ், எல்லா ரூம்லேயும் ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்கும் ஆஸ் நார்மல் ஸ்கூல்ஸுக்கு இருக்கிற மாதிரியே. எம்ஐ ரூம், ஸோ மெடிக்கல் ரூம், பசங்களுக்கு ஏதாவது ஃபீவர் ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே அந்த மெடிக்கல் ரூமில் போயிட்டு நீங்கள் அங்கே நர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, தே வில் ட்ரீட் டெம். ஓகே, அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம், தே ஆர் ஆன் சேஃப் ஹேண்ட்ஸ். அதனால் லெபார்ட்ரிஸ், ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி லெபார்ட்ரிஸ் இதெல்லாமே இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்விம்மிங் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஈடுபடலாம். அண்ட் தென் கேடட்ஸ் மெஸ், ஸோ மெஸ் தனியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அறுசுவையான உணவு கூட சொல்லலாம். ஸோ இஃப் யூஆர் நான்வெஜ், வாரத்தில் 5 நாளுமே நான்வெஜ்ஜும் வருது. ஓகே, வெஜிடேரியன் தனியாக இருக்குது, டோன்ட் வரி, ரைட்? ஸோ ப்ரோட்டீன்ஸ் அவங்க கரெக்டாக அந்த கேலரிஸ் எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஹாபி கிளப் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹாபீஸ், என்னென்ன ஹாபீஸில் இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற கிளப்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் போயிட்டு இருக்கலாம். அண்ட் தென் அப்டக்கல் கோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோயிங் ஃபார் அன் ஆஃபீஸர் என்ட்ரி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவியில் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னா யூ ஹவ் டு கிளியர் SSB, சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நமக்கு GTO அப்படின்னு ஒரு டாஸ்க் வரும். அதில் அப்டக்கல்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாமே இங்கேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சைனிக் ஸ்கூல், RMS ஸ்கூல், RIMC ஸ்கூல்ஸில் இவங்களுடைய மெயின் எய்மே என்ன பார்த்தீங்கன்னா NDAக்குள்ளே அனுப்பணும். ஸோ NDA எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ரிட்டன், பட் இன்டர்வியூ இருக்குது, SSB இன்டர்வியூ, அதையும் கிளியர் பண்ணணும். அதுக்கு இவங்க இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்தே அந்த அப்டக்கல் கோர்ஸு, அப்புறம் நம்ம சொன்ன டீம் ஸ்பிரிட்டு, பேட்ரியாட்டிசம் இதெல்லாம் அப்படியே ஹாலிஸ்டிக்காக க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக
ஹை சான்ஸ் ஆஃப் கிளியரிங் திஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் ஜிம்னாஷியம் இருக்குது, ரைடிங் கிளப்ஸ், அதாவது ஹார்ஸ் ரைடிங், சைக்கிளிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரைடிங் கிளப்பில் வந்துடும். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபியூ ஃபெசிலிட்டிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.